ஃபஸ்ட்டு உருவாச்சு. அதுக்கப்புறம் வேர்ல்டு வைட் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. இது வந்து இந்தியாவில் எப்படி வந்துச்சுன்னா, போர்ச்சுகீஸ் வந்து 1885 வருஷத்தில் வந்து பிரேசிலிருந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து பழ வகையை சார்ந்தது. பழ வகை இந்த சென்ஸ் ஃப்ரூட்ஸ் வகை. இங்கிலீஷ் பேசுகிற கண்ட்ரிஸ் லைக் நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, இந்தியா போன்ற நாடுகளில் வந்து ஃப்ரூட்ஸை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஹாட் ஒன் அண்ட் ஹீட்லெஸ் ஸ்பீஷஸ் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஹீட்லெஸ் ஸ்பீஷஸ் அதுக்கு பேர் வந்து கேப்சிகம்னு வச்சுக்கிறாங்க. இன்னொன்று வந்து ஹாட் ஒன் அப்படிங்கிறது வந்து சில்லிஸ்ன்னு வச்சுக்கிறாங்க. கேப்சிகம் வந்து வேறு எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுதுன்னா, மெயினாக வந்து இதில் வந்து ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபைபர் நார்சத்து அதிகமாக இருக்குது. கலர்ஸ் 4 டைப் ஆஃப் கலர்ஸில் வருது. ரெட்டு, க்ரீனு, ஆரஞ்ச் அண்ட் எல்லோ. ரெட்லேயும் எல்லோலேயும் வந்து அதிக ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. மெயினாக வந்து பாடி வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உடம்புல கேன்சர் போன்ற வியாதிகள் வராமல் இருக்கிற ஒரு நல்ல மெடிசனாக இது வந்து பயன்படுது. பாடியில் இருக்கிற பேட் கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல மெடிசனாக இருக்குது. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.